லைஃப்பில் சில விஷயத்துக்கு எஸ் சொல்லணும், சில விஷயத்துக்கு நோ சொல்லணும். நம்ம எக்ஸாக்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எதுக்கு எஸ் சொல்லணுமோ அதுக்கு நோ சொல்லிடுவோம், எதுக்கு நோ சொல்லணுமோ அதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லிடுவோம். லைஃப்பில் நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் உங்களோட மிஸ்டேக்ஸை மினிமைஸ் பண்ணி உங்களோட லைஃப்பில் நீங்கள் மேலே வரணும் அப்படின்னா எதுக்கெல்லாம் நீங்கள் நோ சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, உபயோகம் இல்லாத வேலை, வருமானத்தை உண்டாக்காத வேலை, குறிப்பார்த்து நீங்கள் நோ வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லணும். எதுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எஸ் சொல்லணும்? வருமானத்தை உண்டாக்கக்கூடிய வேலை, உபயோகமான வேலை. இதை நீங்கள் ரெகுலராக வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக செக் பண்ணி ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது வந்துட்டு ஒரு 21 நாள் நீங்கள் பண்ணுங்க. 22வது நாள்லேருந்து உங்களோட ஆட்டிடியூட், உங்களோட மைண்ட் செட் இம்ப்ரூவ் ஆகும். உங்களோட ஆட்டிடியூட், மைண்ட் செட் இம்ப்ரூவ் ஆனது அப்படின்னா தான் உங்களுக்கு புது ரிசல்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும். புது ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா புது விஷயங்கள் பண்ணணும். இதை தாங்க பண்ணணும். பண்ணுங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்கள்.